ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் அடுத்து என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மயில் எல்லார் முன்னாடியும் அவங்களோட தப்பை ஒத்துக்கிறாங்க. நான் படிக்காதவ, நான் பொய் சொல்லி தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டேன். நான் உங்கள் பையன் சரவணோட 2 வயசு பெரியவ. எல்லா தப்புக்கும் காரணம் இந்த குடும்பத்தில் மருமகளாக வரணும்னு என் அப்பா அம்மா நினச்சது தான். அவங்க தான் என்னை பொய் சொல்லி இந்த குடும்பத்துக்கு நீ மருமகளாக போகணுன்ட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நானாக எந்த தப்பும் பண்ணலை. எல்லா தப்பும் பண்ண சொன்னது என் அப்பா அம்மா தான். அவங்களோட கட்டாயத்துக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணி அழுந்து மயில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாண்டியன் அவங்களோட அப்பா அம்மாவை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. அவங்க வந்ததுடனே எப்பயும் போல் அவங்களோட பொய் பர்ஃபார்மன்ஸை தாண்டம் ஆடுற அளவுக்கு பேசுகிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த குடும்பமும் செம்ம காண்டில் இருக்குது. இவ்வளோ கேவலமாக பொய் சொல்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா? நீங்கள் என்னென்ன பொய் சொன்னீங்கன்னு உங்கள் பொண்ணே அவள் வாயால் சொல்லிட்டா அப்படின்னு கோமதி கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க மயிலோட அம்மாவை. அதுக்கப்புறம்தான் அவங்க கொஞ்சம் அமைதியாகிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது, புதுசாக ஒரு பொய் சொல்லலாமேன்ட்டு மயிலோட அப்பா நாங்கள் என்ன பண்ணட்டும், அவள் ஜாதகத்தில் பிரச்சனை, வயசு வேறு அதிகமாக போயிட்டே இருக்குது, அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டோம். 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்ல, அதனால தான் இப்படி பண்ணிட்டுங்க அப்படின்னு வாய் கூசாமல் இன்னொரு பொய்யை சொல்கிறாங்க. என்னது, உன் பொண்ணு ஜாதகத்தில் பிரச்சனையா? என்னடி பிரச்சனை? எனக்கு இல்லை, என் புருஷனுக்கு, என் பையனுக்கு, இல்லை இந்த குடும்பத்துக்கு எதனா ஆகிடுமா உன் ஜாதகத்தால்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, லேட்டாக கல்யாணம் ஆகும்ல, அந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே கோவப்பட்ட சரவணன், நீங்கள்லாம் மனுஷங்களா? இவ்வளோ பொய் சொல்லிட்டு ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துனீங்க? நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா? ஆனால் இப்படி பொய் சொல்லி என் வாழ்க்கையை அழிச்சிட்டிங்களே. இப்போ என்ன அழிச்சிட்டாங்க? என் பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, சேர்ந்து சந்தோஷமாக இத்தனை நாள் வாழ்ந்துட்டு தானே இருந்தீங்க. இப்போ வயசு, படிப்பு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அதெல்லாம் தாண்டி மனசு தானே ரொம்ப முக்கியம். என் பொண்ணு ரொம்ப நல்லவ. எப்படி நல்லவ? இவ்வளோ பொய் சொல்கிறாளே, இவ்வளோ நல்லவ. எவ்வளோ கேவலமாக நீங்கள் சொன்ன பொய்யா அப்படியே எங்கள் எல்லோரும் முன்னாடியும் சொல்லி இத்தனை நாள் என் குடும்பத்தில் நடிச்சிட்டு இருந்தாலே, இவ்வளோ மாதிரி நல்ல மருமக இல்லைன்னு இவ பிறண்டு உருண்டு வேலை செஞ்சதெல்லாம் இவ்வளோ பொய்யை மறைக்கதான் இப்பெல்லாம் எனக்கு தெரியுதுன்ட்டு ரொம்ப கோவமாக திட்டிகிட்டு இருக்காங்க கோமதி. அதுக்கப்புறம் சரவணன், இவங்க பொய் சொல்கிற குடும்பம் மட்டும் இல்லை, திருட்டுக்கார குடும்பம். இவர் எப்படியாப்பட்ட திருடர் தெரியுமா? நம்ம கடையில் தீபாவளி அப்போ 10,000 ரூபாய் காணாமல் போச்சுன்னு சொன்னீங்கல்லப்பா, அதை திருடினது கூட நீங்கள் தான். ஆனால் நான் தான் ஒரு முட்டாள். நீங்கள் பழனி மாமாவை கேட்டப்ப கூட இந்த குடும்பத்துக்கு நான் அமைதியாக இருந்துட்டேன். இப்படி ஒரு ஃப்ராடு குடும்பத்தை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் யாரும் தாங்கிக்க மாட்டீங்கன்னு தான் நான் அமைதியாக இருந்துட்டேன். ஐயோ, நானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேனே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த ஃப்ராடு குடும்பத்துக்கு இத்தனை நாள் நானும் அமைதியாக இருந்து உண்மையை மறைச்சிட்டேன். பாவம் பழனி மாமான்றாங்க. கோமதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஐயோ, எந்த தப்பும் பண்ணாத என் தம்பி பழனியை நான் தப்பாக நினச்சிட்டேனேன்னு வருத்தப்பட்டு அழுறாங்க. பாண்டியனும், நான் ஏன் பழனியை தப்பாக நினச்சேன்? அவன் இத்தனை வருஷம் கடையில் வேலை செஞ்சுருக்கான், அவனை போய் தப்பாக நினச்சிட்டேனேன்ட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க பாண்டியனும். அதுக்கப்புறமா நம்ம சரவணன் இங்கேருந்து பேசி சத்தம் போடாமல் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பா கூட மயிலை கூட்டிகிட்டு அவங்க அப்பா அம்மா போகாமல், ஏதோ நடந்து போச்சு, அதுக்காக வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது, தப்போ சரியோ மயில் கல்யாணம் ஆயிடுச்சு, அவள் இங்கே தான் இருக்கணுன்றாங்க. எப்படிங்க இவ்வளோ கேவலமாக சுயநலமாக நீங்கள் இப்படியெல்லாம் பொய் சொல்லி ஏமாற்றி ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு செந்தில், கதிர் எல்லாமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மயிலோட அம்மா, போதும் நிறுத்துங்க, சின்ன பசங்கள்லாம் யாரும் பேச வேண்டாம், பெரியவங்க பேசிகிட்டு இருக்கோங்கள, எதுவாக இருந்தாலும் உங்கள் அப்பா பாண்டியன் பேசட்டோன்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட தப்பாயிடுச்சு, மன்னிச்சிடுங்க, உங்கள் குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், உங்கள் குடும்பத்தில் வாக்கப்பட்டால் என் பொண்ணு நல்லா இருப்பான்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பொய் சொல்லி நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோங்க, தயவு செஞ்சு மன்னிச்சு ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பாண்டியன், மயில் 12வது படித்தது பிரச்சனை இல்லை, சரவணோட 2 வயசு பெரியசாக இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை, விருப்பம்னா கல்யாணம் பண்ணிக்க போகிறோங்க, இல்லைன்னா வேணான்னு சொல்லியிருக்க போகிறோங்க. ஏன் 12வது படித்த பொண்ணுக்கெல்லாம் கல்யாணமே நடக்கிறது இல்லையா என்ன? எப்படிங்க இப்படியே அடுக்காக போய் சொல்லிகிட்டே இருந்திருக்கீங்க? என் கடையில் திருடி இருக்கீங்க,
நான் எப்பயுமே ரொம்ப நேர்மையாக இருப்பேன், கரெக்டாக வியாபாரம் பண்ணுவேன், என் பசங்களையும் நான் நேர்மையாக தான் வளர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கிற என்கிட்ட இப்படி கேவலமாக பொய் மேலே சொல்லி சொல்லி ஏமாத்திட்டீங்களே. இங்கே பாருங்க, மயில் படிச்சிருக்கணும், அவ வயசு கம்மியாக இருக்கணும், நகை நீங்கள் நிறைய போடணும், அப்படியெல்லாம் எந்த எண்ணமும் இல்லைங்க. அப்படி இருந்து உங்களை கட்டாயப்படுத்தி நாங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லலை. இப்படி கேவலமாக நடந்திருக்கீங்களே, அதை மட்டுமா பண்ணாங்க? கர்ப்பமாக இல்லாமலே கர்ப்பமாக இருக்கன்ட்டு இப்படி எவளாச்சும் பேசுவாளா? அப்படி இல்லை, இவ பேசியிருக்கான்னு கோமதி ஒரு பக்கம் சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா, நம்ம மயிலோட அம்மா, என் பொண்ணு தப்பு பண்ணிட்டா, இனி எந்த தப்பும் நடக்காது, எல்லாமே சொல்லியாச்சு, இனி நீங்கள் மன்னிச்சு உங்கள் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கணும்னு பாண்டியன் கிட்டே சொல்கிறாங்க. இப்போ பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? மயில் இந்த வீட்டிலே இருக்கட்டும்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை இந்த வீட்டை விட்டு போங்கன்னு சொன்னால் இப்போ மயில் மயக்கம் போட்டு விழுந்து அவங்க கன்சீவாக இருக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வருமா? இல்லைன்னா மயில் ஆல்ரெடி இந்த வீட்டை விட்டு போக சொன்னால் நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு விஷத்தை குடிச்சிட்ருப்பாங்க, அவங்க மயக்கமாயிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வருமா? மயிலோட அம்மாவும் சாதாரணமாக இதை விடவே மாட்டாங்க. கண்டிப்பாக இவங்க மயிலை இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு சரவணன் தான் கொடுமைப்படுத்துகிறான், வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு பிளேட்டை இவங்க மேலே திருப்பிடவும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல திருப்பங்களோட பாண்டியன் ஸ்டோரில் அடுத்து என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.